ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான அனிமே அசெண்டன்ஸ் ஆஃப் a bookwormோட சீசன் 2 எபிசோட் 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். நம்மளோட லூட்ஸ் மைனை கூப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்க. அப்போதான் பிரான் இவங்க ரெண்டு பேருமே வரவேற்றுட்டு உள்ள கூட்டிட்டு போகும்போதுதான் லூட் சொல்றான், இந்த மாதிரி மைனை எப்படி எப்படிலாம் நீங்க பாதுகாக்கணும்ன்றத பத்தி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்காக தான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட மத்த ரிட்டைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, கில் அண்ட் டீலியா, இதுங்க ரெண்டும் ரொம்ப ஓவராவே பேசுதுங்க. அப்போதான் மைன் சொல்றா, இங்க பாருங்க, எனக்கு கீழே உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்க கிளம்பலான்னு போது டீலியா என்ன சொல்றா, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உன் கூட இருக்கணும்ட்டு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ ஹை பிரீஸ்ட பாக்குறதுக்காக கிளம்பிடுறா. ஆனா கில் என்ன பண்றா, இங்க பாரு, உன்னாலதான் நான் சாப்பிடாம இருக்கேன், ஆர்ம்ஸ் ஆஃப் த காட் எனக்கு கிடைக்கவே இல்ல, இது எல்லாமே உன்னாலதான் சொல்லிட்டு இவ ரொம்ப கத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா மைன் என்ன பண்றான்னு, இங்க பாரு, எதை பத்தி பேசுறன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா உனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னா நீ கிளம்ப வேண்டியதானன்னு சொல்லிட்டு அவ இவனை விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள போகும்போது இவன் உடனே மைனை புடிச்சு இழுத்துடுறான். அவ கீழே விழுந்துடுறாங்க. இத பார்த்த உடனே லூட்ஸ் செம்ம கடுப்பாகிறான். உனக்கு அவ ஃப்ரைலா இருப்பான்னு கூட உனக்கு தெரியாதா, நீ அவளோட ரிட்டைனர் அப்படின்றத மறந்துடாத, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா அவளை இப்படி பண்றியன்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துலதான் பிரான் என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் மைன் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா சர்ச்சுக்குள்ள சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் மைன் என்ன பண்றா, லூட்ஸ் அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது லூட்ஸ் கேக்குறான், இங்க பாரு, உனக்கு அவளை பிடிக்கலன்ற, ஆனா அவதான் உன்னோட பாஸ்ன்றத நீ என்னைக்குமே மறந்துடாத, உனக்கு ஆர்ம்ஸ் ஆஃப் த காட் கிடைக்கணும்னா அதுக்காக நீ உழைக்கணும், நீ உன் வேலையே செய்யாம அவ மட்டும் உனக்கு எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நினைச்சா எப்படின்ட்டு இவன் கேட்ட உடனே கில் ரொம்பவே கடுப்பாகிறான். இங்க பாரு, என்னோட மாஸ்டர் தான் எனக்கு சாப்பாடு போடணும், ஆனா மைன் எனக்கு சாப்பாடு போடாததுனால ஆர்ஃபனேஜ்லயும் எனக்கு சாப்பாடு தரல, இங்க இருக்கிற பிரான் அண்ட் டீலியா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களோட ப்ரீவியஸ் மாஸ்டர் சாப்பாடு போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்குன்ட்டு இன்னும் தனி இடம் கிடைக்கலன்றதுக்காக. ஆனா எனக்கு அப்படி இல்லவே இல்ல, திருப்பி ஆர்ஃபனேஜ்ல போனா உன் மாஸ்டர் தான் உனக்கு சோறு போடணும்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எப்படி வேலை செய்ய சொல்றீங்க, அதுவும் இவளுக்கான வேலை செய்யணும், அவளும் ஒரு காமன் பீப்புள் தானே, நான் மட்டும் எதுக்கு அவளை நோபல் பர்சனா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் ஓவரா பேசிட்டு இருக்கும் போதுதான் இவன் காட்டு கத்துனாலும் இவன் பேசுறதுலயும் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு மைன் என்ன பண்றா, இங்க பாரு, நான் உனக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிருக்கணும், அது என்னோட தப்பு தான், ஆனா நான் வீட்ல இருந்து வரேன்றதுனால இங்க எனக்கு ஃபுட் எல்லாம் அவைலபிள் கிடையாது, அதனாலதான் நான் இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேன், பட் நான் ஹெட் பிரீஸ்ட் மீட் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு ஏதாச்சும் நான் வழி பண்றேன், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹெட் பிரீஸ்ட பார்க்க போறாங்க. உள்ள போனதும் ஹெட் பிரீஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஏம்மா நீ ப்ளூ ரோப் போடாம வந்திருக்க, இது ரொம்ப தப்புன்னு சொல்லும் போது நம்மளோட மைன் என்ன பண்றா, உடனே எல்லார் முன்னாடியுமே அவளோட ப்ளூ ரோப் எடுத்து அவ போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு பெனோ தான் இந்த மாதிரி சொன்னாரு, நோபல் பர்சன்ஸ் வெளியில நார்மலா நடமாடுறத பார்த்தாங்கன்னா என்ன கிட்னாப் பண்ணிடுவாங்கன்ட்டு, அதனாலதான் நான் ப்ளூ ரோப்ஸ் சர்ச்சுக்குள்ள வந்து போடுறேன்னு சொல்லும் போது இதை கேட்ட அவரு, உனக்குன்ட்டு தனி இடம் இல்லையா, இங்க எல்லார் முன்னாடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாத, இது ரொம்ப தப்புன்னு சொல்லும் போதுதான் மைன் சொல்றா, ஓ அப்ப எனக்காக ரூம் தர போறீங்களா, இது வரைக்கும் நீங்க தரல, சோ அதனால நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னோட ரூம்ல நல்லா பண்ண முடியாது இல்லையா அப்படின்ட்டு இவ சொல்லும் போதுதான் அங்க ஆர்னோ அப்படின்ற ரிட்டைனர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ஆர்ஃபனேஜ் டைரக்டர்ஸ் ஆபீஸ் எம்டியா தான் இருக்கு, அந்த பொசிஷனும் காலியா தான் இருக்கு, சோ அந்த பொசிஷனுக்கு ஆள் வர வரைக்கும் இவங்க அந்த ரூமை இவங்களோட ஆபீஸா யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சஜஸ்ட் பண்ண உடனே ஹெட் பிரீஸ்டும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அது யூஸ் பண்ணாம ரொம்ப நாளா அப்படியே கிடக்குது, நிறைய தூசியா இருக்கும், சோ கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போதுதான் நம்மளோட மைனுக்கு ஒரு ஐடியா வருது, உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும், அதனால இவ என்ன பண்றானா, இங்க பாரு கில், நீ எனக்கு எந்த வேலையுமே செய்யாம நான் உனக்கு சாப்பாடு தரணும்னு நினைச்சினா அது ரொம்பவே தப்பு, அதனால நான் கொடுக்கற வேலைகளை நீ ஒழுங்கா செஞ்ச அப்படின்னா உனக்கு ஆசை தீர வயிறு நிறைய எவ்வளவு வேணாலும் சாப்பாடு நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றானா, இந்த ஆர்ஃபனேஜ் டைரக்டர்ஸ் ஆபீஸ நீ போய் கிளீன் பண்ணன்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே இவன் மட்டும் இல்ல, இவன் பக்கத்துல இருக்க நிறைய கிரே ரோப் பீப்புள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆல்ரெடி ஆர்ஃபனேஜ்ல இவன் ஒழுங்கா இல்லாதவன் சொல்லிட்டு தான் இவங்களுக்கு ரிட்டைனரா போட்டு வச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை இவன் எப்படி கிளீன் பண்ணுவான் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் மைண்ட் சொல்றான், இங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்காம நாம இப்படி பேசுறது ரொம்பவே தப்பு, சோ நான் கில்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த
பையனை கிளீன் பண்ண சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இப்போ இந்த கில் என்ன பண்றானா, கிளீன் பண்றதுக்காக அந்த டைரக்டர்ஸ் ஆபீஸ் ரூம்குள்ள போறான். அத பார்த்தா ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கு. என்னடா இது, எதை தொட்டாலும் அழுக்கா இருக்கு. ஆனா நான் யாருன்ட்டு இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட மைண்ட் உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடம் அழுக்காவே தான் இருக்கு. அப்பதான் லூட் சொல்றான், இங்க எல்லாரும் சொன்னது உண்மைதானோ, அவன் எதையுமே இன்னும் கிளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கில் மேல இருந்து, இங்க பாருங்க கீழே இருக்க இடத்த நான் இன்னும் கிளீன் பண்ணல, ஏன்னா மைனோட ஆபீஸ் மேலதான் இருக்கு. சோ லேடி மைண்ட் நீங்க மேல வந்து பாருங்கன்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் மேல போய் பாக்குறாங்க. வாவ், கிறிஸ்டல் கிளியரா கிளீன் பண்ணி வச்சிருக்கான். இத பார்த்த உடனே மைண்ட்க்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. சரி கொஞ்சம் முட்டி போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் முட்டி போட்டதும் இவ கிட்ட போயிட்டு அவனோட தலைய கோதி விடுறா. யூ டிட் a great job அப்படின்னு சொன்னதை இவன் கேட்டதுமே செம்ம ஹாப்பி ஆகுறான். இந்த மாதிரி யாரும் எனக்கு சொன்னதே இல்ல, உங்ககிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் செம்ம ஹாப்பியா ஆனந்த கண்ணீரோட நின்னுகிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஹை பிரீஸ்டுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருது. மைனுக்கு தனி ஆபீஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது டீலியா, இந்த இன்ஃபர்மேஷன் நீ எனக்கு சொல்லாம வேற ஒருத்தர் சொல்லி எனக்கு தெரியுது, அப்போ உன்னை நான் வேலைக்கு அனுப்பிச்சது எதுக்காகன்னு சொல்லிட்டு இவளை ரொம்பவே திட்டிட்டு இவளோட ஆபீஸ்ல இருந்து தள்ளி விட்டுடுறாங்க. அவளும் வெளியில போயிட்டு விழறா. ஆனா இவளுக்கு கோபம் மொத்தமும் நம்மளோட மைண்ட் மேலதான் வருது. ஏன்னா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ என்னத்த பண்ணி தொலைச்சாலோன்னு சொல்லிட்டு இவ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட மைண்ட் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பிரான் அண்ட் கில் இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிடுறதுக்காக சர்ச்சில இருந்து வெளியில கூட்டிட்டு போறா. இது வரைக்கும் இவங்க வெளியில போனதே கிடையாது. சோ கில் ரொம்பவே எக்ஸைட்டடா அங்க போயிட்டு ஹோட்டல்ல உட்காந்து வெளியில சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னோட மாஸ்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு மைண்ட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மைண்ட் என்ன சொல்றேன், இங்க பாருங்க இதை சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், சோ உங்களுக்கு நான் ஆர்டர் பண்றேன், இப்போ நீங்க இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொன்ன உடனே கில் அண்ட் பிரான் ரெண்டு பேரும் இதை சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஃபுட் அவங்க சாப்பிட்டதே கிடையாது. ஆனா இவங்க சர்ச்ல பண்ற மாதிரியே இங்கேயும் வந்துட்டு கிரேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் சொல்றா, இங்க பாருங்க இது ஒரு சாதாரண இடம் தான், இதுல நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம சர்ச்ல மட்டும் இதெல்லாம் பண்ணா போதும்னு சொல்லும் போது கில் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். உனக்கு சர்ச்ல நடக்கிறது எதுவுமே தெரியாது, அதே மாதிரி எனக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா நான் உன்னை ரொம்ப கலாய்ச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவகிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. அண்ட் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணிருக்கானா, இவங்க ரெண்டு பேருக்கு சர்ச்ல இருந்து வெளியில வரும்போது புது ட்ரெஸ்ஸஸும் கொடுத்திருக்கா. நெக்ஸ்ட் இவ என்ன பண்றானா, பெனோ கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சர்ச்ல எனக்குன்ட்டு ஒரு இடம் கிடைச்சிருக்கு, அங்க அவன் நான் பாத்திருக்கேன், சோ இந்த அவனை நம்மளோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது இவருக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. இவளை தூக்கி வச்சுக்கிட்டு இவரு கொண்டாடுறாரு. ஓகே, நான் என்னோட குக்ஸான ஹியூகோ அண்ட் எலாவை அங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக அனுப்புறேன், அவங்கள நீ ட்ரெயின் பண்ண உடனே டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இந்த பிளான போட உடனே இவளும் அந்த ரெண்டு குக்ஸுக்கும் ரெசிபிஸ் எல்லாம் எழுதி கொடுத்துடுறா. இத படிச்சுட்டு அவங்களுமே இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னாலும் இவ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி செஞ்சு கொண்டு வராங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, பிட்சா மேக் பண்றாங்க. இத பார்த்த உடனே வாவ், ஃபைனலி இந்த உலகத்துல இதெல்லாம் என்னால சாப்பிட முடியும்னு கூட நான் யோசிச்சது இல்ல, பட் எனக்கு இது கிடைச்சிருக்கு, இத நான் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெலிஷியஸா இருக்கு. இப்படி ஹாப்பி மொமெண்ட்ல இருக்கும் போதுதான் டீலியா உள்ள வரா. வந்த உடனே மைண்ட், உன்னாலதான் ஹை பிரீஸ்ட் என்ன திட்டுறாரு, இப்போ என்ன அங்க இருந்தோம் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எங்க போறது, உன்னாலதான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இவ சத்தம் போடுறா. அது மட்டும் இல்லாம எனக்கு சாப்பாடும் வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி கேட்கும் போதுதான் கில் என்ன சொல்றான், இங்க பாரு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ட்டு. இத கேட்ட உடனே டீலியா என்ன பண்றானா, ஓகே நான் ஆர்ஃபனேஜ் விட்டு வந்த உடனே மேல் கஸ்டமர்ஸ பாத்துக்கிறது தான் என்னோட வேலையா இருந்துச்சு, அதனாலதான் ஹை பிரீஸ் கிட்டயும் நான் அப்படி இருந்தேன், சோ இங்க இருக்க பெனோவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே பெனோவோட மடியில போய் உட்காந்துக்கிட்டு, லார்ட் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆசை வார்த்தை பேசும்போது பெனோ என்ன பண்றாரு, இங்க பாருமா சின்ன பொண்ணே தள்ளி போய் உட்காருன்னு சொல்லிட்டு இவள அதட்டியும் விட்டுடுறாருங்க. இத பார்த்த மைன் என்ன பண்றானா, ஓகே இவ இத்தனால இந்த ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது எதுவுமே இவளுக்கு தெரியல அப்படின்ட்டு இவ நினைச்சிட்டு இருக்கும் போது டீலியா என்ன பண்றானா, அழ ஆரம்பிச்சிடுறா. திருப்பி என்ன பிளீஸ் ஆர்ஃபனேஜ்க்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க, நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற யாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணல. பிகாஸ் என்னதான் இருந்தாலும் இவ இன்னமும் ஹை பிரீஸ்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க மைண்ட் என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இருந்தாலுமே நம்மளோட மைண்ட் என்ன பண்றா, நான் உன்னை நம்புறேன், நீ என்ன பாத்துக்கிற வேலைய பண்ணலாம், எனக்கு இங்க புதுசா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது ஹேர் ஸ்டைல் பண்றதுன்ற மாதிரியான ஜாப் நீ பண்ணலாம்னு சொல்லிட்டு இவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட உடனே டீலியாக்கு ரொம்பவே சந்தோஷமும் பண்றா இப்போ இந்த புது ஜாப் கிடைச்சதுனால. அண்ட் ஃபைனலி ஒரு புதுசான ஒரு டோரை மட்டும் காமிச்சிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த பிளேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு
அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை காய்ஸ்.